கரெக்டான கூட்டணி அமைச்சு கரெக்டான மரியாதை கொடுத்து தொண்டர்கள் கரெக்டா எங்களை எதிர்க்காதீங்க, அணைச்சி வச்சுக்கோங்க. ஏன்னா கேப்டன் வளர்ப்பு அன்புக்கு கட்டுப்பட்ட கூட்டம் இந்த கூட்டம். கூட்டணி சொல்றீங்க, நீங்க ஆளுங்கட்சி எதிர்கட்சி எதிர்க்காதீங்க, வேலை வாங்க அன்பால சொல்லுங்க, நாங்க வேலை செய்வோம். இன்னைக்கு நாங்க சிஎம் ஆளுங்க கூட்டணி செய்யல, உங்களே சிஎம் ஆக்குறோம். அதனால வேற பேசாதீங்க. இன்னைக்கு திமுக அதிமுக உங்களுக்கு ஒரு ஸ்டாண்டர்ட் வச்சிருக்கீங்களா, நாங்க இன்னைக்கு 170 சீட்ல நிப்போம், 180 நிப்போம், 150 நிப்போம்ட்டு உங்களுக்கான மரியாதை உங்களுக்கான லெவல் உங்களுக்கு ஒன்று இருக்குல்ல. அப்ப அதேதான் எங்க கட்சிக்கு இருக்கு. நாங்க எதுக்கு அது கீழே ஆகிறோம்? அதுக்கு எங்களுக்கான மரியாதை நாங்க கேட்கிறோம், எங்களை உரிமையை தான் நாங்க கேட்கிறோம். இன்னைக்கு போன எம்எல்ஏ 41 தொகுதி 2011 கூட்டணி வச்சோம், 29 எம்எல்ஏ. அது ரொம்பலேருந்து 10 எம்எல்ஏ நம்ம விட்டு போயிருப்பாங்க. இன்னைக்கும் அந்த 20 எம்எல்ஏ குறைஞ்ச தேமுதிக நிக்கிறாங்களே. அப்ப அந்த எம்எல்ஏ வாழ்க்கை நாங்க பாக்குறோங்க. எல்லாரும் உங்க கட்சியை மட்டும் பாக்குறாங்க. நீங்க முதலமைச்சரா 2 பேர் வரும்போது நீங்க கட்சியை தமிழ்நாட்டே நீங்க பாக்கணும். அதனால நீங்க உங்க கட்சியை பாக்குறீங்க, கூட்டணியை பாருங்க. அந்த 20-30 தொகுதி உங்களுக்கு கொடுக்கறது நாங்க ஜெயிக்கிறது இல்ல, உங்களை ஆட்சியில் உட்கார வைக்கிறது. அந்த 30-20 நாங்க கேட்கிறோம். அதை நீங்க பாருங்க. தேமுதிக ரொம்ப பேசவும் நாங்க சொல்லல, உங்களை நாங்க சரியான விதத்துல உங்களுக்கு புரிய வைக்கிறோம். இந்த கண்ணோட்டத்தையும் பாருங்கன்னு சொல்றோம். உங்க கண்ணோட்டில இருந்து பாக்காங்க, நாங்க உங்க கண்ணோட்டில இருந்து நாங்க பார்த்துதான் இந்த கண்ணோட்டத்துல உங்களுக்கு சொல்றோம். அதனால திரும்பியும் சொல்றேன், திருமதி பிரேமலதா விஜயகாந்த் நல்ல முடிவு எடுப்பாங்க. நம்ம தொண்டர்கள் எல்லாருக்குமே நான் சொல்றேன், இந்த தேர்தல் ஈகோ பொறாம நான் பெரிய நீச்சினா இந்த ஜாதி அந்த ஜாதி அந்த எல்லாத்தையும் தூக்கி போடுங்க. இன்னைக்கு நம்ம எல்லாருமே நீ தமிழ்நாடு மூலம் எதுக்கு ஒண்ணு சேர்ந்திருக்கோம்? கேப்டன் என்ற ஒரு சொல், அந்த கேப்டன் என்ற ஒரு சொல்லுக்காக தான் நம்ம எல்லாரும் ஒன்று கூட்டியிருக்கோம். தேமுதிக என்ற கட்சி இன்னைக்கு சிவப்பு மஞ்சள் கருப்பு கொடி போட்டு மஃப்ளர் போட்டு நீங்க வரீங்கன்னா இதுதான் நம்ம இன்னைக்கு நம்ம ஒரு குடும்பத்தை சொன்ன என்ன பண்ணுவோம்? எல்லாரும் கேட்போம்ல, கேட்போமா இல்லையா? அதேதான் கட்சியும் அந்நிய இந்த தேர்தல் எதுக்கு சொல்றாங்க? நம்ம கட்சி கேப்டன் நம்ம லட்சியம் வெல்வது நிச்சயம் சொல்லியிருக்காருல. இந்த லட்சியத்தால் நம்ம ஜெயிக்கணும். கண்டிப்பாக எல்லாரும் தூக்கி எறிஞ்சு இந்த தேர்தல் அந்நியம் அம்மா என்ன சொல்றாங்களோ அது கட்டுப்பட்டு இந்த தேர்தல் செய்வோம். 100-200% எல்லாரும் வேலை பாருங்க. நம்ம போற கூட்டணி 100% ஜெயிக்கும். இந்த தேர்தல் சத்திரனா இருக்கிறவர சாணக்கனா இருக்கும். தேர்தலுக்கு முன்னாடி சில பேர் அந்த கட்சிக்கு அவ்வளவு எம்எல்ஏ இருக்கு, இந்த கட்சிக்கு அதெல்லாம் நீ தூக்கி போட்டுருங்க. தேர்தலுக்கு பிறகு எந்த கட்சிக்கு எத்தனை எம்எல்ஏ இருக்கு அதுதான் பேசும். அதை யோசிங்க.